ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிலோவாட்ஸ்லேருந்து ஒரு அருமையான ஒரு ப்ரோச் ஒர்க் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோச் ஒர்க் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டிசைன் பண்ணணுமோ அது ஒரு பேப்பரில் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு கீழே நம்ம எதில் பண்ண போகிறோங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். வேக் ஷீட்டில் ஒட்டிக்கலாம், இல்லைன்னா OSP ஷீட் இருக்கு இல்லையா, அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதில் நம்ம அந்த படத்தை கீழே வச்சுட்டு முதல்ல ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வரைய ஆரம்பிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் நான் என்ன டிசைன்ஸ்னாலும் ஸ்டோன்ஸ், இந்த குந்தன் ஸ்டோன்ஸு, அப்புறம் அந்த கோல்டு வயர், அப்புறம் கோல்டு பீட்ஸு, அப்புறம் மாலை இல்லையா, சின்ன சின்ன பீட்ஸ் மாலை, அந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் நிறைய கிடைக்கிது. ஸோ அதை மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். நானே இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். இது சாரியில், நம்ம ட்ரெஸ் மெட்டீரியலில், ப்ளவுஸில், எதுலனாலும் நம்ம சின்ன குழந்தைங்க ஸ்கர்ட்டில், கவுனில், எதுலனாலும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம இந்த தின் வயர் இருக்கு இல்லையா, கோல்டு வயர் கிடைக்கிது, அந்த வயரை இந்த மாதிரி நம்ம க்ளூ வச்சு ஒட்டிக்கணும். இந்த க்ளூவில் வச்சு மெதுவாக பொறுமையாக நம்ம ஒன்று ஒன்றா பண்ணிட்டே இருந்தாலும் ரொம்ப அழகாக வருது. ஸோ இந்த மாதிரி இப்போ கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இந்த வயரை. ஸோ பொறுமை தான் அவசியம். இந்த மாதிரி பொறுமையாக நம்ம அந்த டிசைன் மேலே ஒட்டிட்டு அழகாக ஒட்டினதுக்கப்புறம் நம்ம நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். எந்த டிசைன்னாலும், எந்த ஒரு பீட்ஸ்னாலும், எந்த ஒரு ஸ்டோன் ஒர்க்னாலும் நம்ம இதில் பண்ணலாம். நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, ப்ளவுஸ்லலாம் ஆரி ஒர்க்கு எவ்வளோ ரூபா கொடுக்குறோம். இதே மாதிரி இதை நம்ம பண்ணிட்டோம்னா இதை க்ளூ வச்சு ப்ளவுஸில் கூட ஒட்டிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. பின்னாடி அயர்ன் பண்ணிடணும். இப்போ ஃபேப்ரிக் பெயிண்டிங்லாம் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு இந்த அவுட்லைன் போட்டுக்கிட்டேன், இந்த வயர் வச்சு. அதுக்கப்புறம் உள்ளே ஒரு டிசைன், பீகாக் டிசைன் நான் போட்டிருக்கேன். அதுக்கு நடுவில் அந்த பீகாக் ஃபெதருக்கு உள்ளே இந்த மாதிரி வயர் சின்னதாக டிசைன் வச்சு ஒட்டிட்டேன். அதுக்கு நடுவில் குந்தன் ஸ்டோன்ஸ் கலர் கலராக அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த பாடி பார்ட்டுக்கும் அதே மாதிரி தான். அவுட்லைன் அந்த வயரில் கொடுத்துட்டு உள்ளே ஒரு பீட் மாலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஸ்டோன்ஸ் கலர் கலராக ஸ்டோன் கொடுத்துருக்கேன். இந்த கேப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த கிளாஸ் கலர்ஸ் கிடைக்கும், நமக்கு டியூப்லேயே இருக்கும். ஸோ அந்த டியூப் வச்சு நம்ம அழகாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ கலர் நமக்கு கேப் இல்லாமல் அந்த கலர் நல்லா ப்ரைட்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி மெதுவாக ஒன்று ஒன்றா வச்சு இது நான் அந்த க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த க்ளூ நமக்கு ஒன்றும் பிஞ்செல்லாம் வராது, நல்லா ஒட்டிக்கும். ஒட்டுறதுக்கு நம்ம கொஞ்சம் காயறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன் அப்படி எந்த டிசைன்னாலுமே நம்ம பண்ணலாம், அழகழகாக பண்ணலாம். கோலம் மாதிரி போடலாம், இல்லைன்னா பேர்டு மாதிரி வரையலாம். இந்த மாதிரி டிசைன்னாலும் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம இது கிளாஸ் கலர் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். கிளாஸ் கலர் அழகாக ஓரத்தில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சின்ன இதுங்கிறனால நம்ம அடுத்த பீட்ஸ் உள்ளே ஓட்ட முடியாது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், அந்த க்ளூ நான் கொடுத்துருக்கேன் கலர் கலர். அந்த க்ளூ நான் கிளாஸ் கலர் நல்லா அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா ப்ரைட்டாக ஷைனிங்காக தெரியும். ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் 2-3 டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் பாருங்கள், ரொம்ப அழகாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.